அங்கே ஒரு உருவம். நான் வழியில் சந்திச்ச அதே பையன். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவன் மாயமாக மறைஞ்சிட்டான். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, என்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது ஒரு பையன் இல்லை, அந்த தீய சக்தி தான். ஆனால் நான் என்னோட ஜபத்தை கைவிடலை, மறுபடியும் ஆரம்பித்தேன். என்னையை நோக்கி ஏதோ ஒரு உருவம் வேகமாக வர மாதிரி ஒரு உணர்வு. கண்ணை திறந்து பார்த்தேன். நான் பார்க்கிறது நிஜமா. இதே துடிப்பு இன்னும் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிச்சு. என் கண்ணுக்கு மங்களாக ஒரு பெரிய உருவம் பயங்கரமான காட்சி அளித்தது. உடம்பு சிலிர்த்தது. நான் உடனே அங்கே இருந்து ஓட ஆரம்பித்தேன். நான் எந்த திசையை நோக்கி போகிறேன்னு எனக்கே தெரியாமல் நான் ஓடினேன். சரியாக மூச்சு விட முடியல. கை, கால், தலை எல்லா இடத்துலையும் அடி, ரத்தம். என்னால் எங்கேயும் நகர முடியல. ஆனால் என் பின்னாடி ஏதோ நின்று என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. நான் மெதுவாக திரும்பினேன். வேகமாக எழுந்தேன் படுக்கையிலிருந்து. கனவா இல்லை நிஜமா? எனக்கு ஒரே குழப்பம். ஆனால் நான் அந்த இடத்துக்கு போன அடையாளமாக என் கையில், என் காலில், என் தலையில் எல்லா ரத்த காயங்கள். நான் கனவுல தான் இருந்தேனா இல்லை நிஜமாக அந்த இடத்துக்கு போனேனான்னு எனக்கே தெரியலை. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எனக்கு மூச்சடைச்சி நான் மயக்கமாயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறத யாரும் நம்பலை. என்னை எல்லாரும் பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. நான் ஏதோ உளர்றேன்னு சொன்னாங்க. ரொம்ப ஆராய்ச்சி செஞ்சதில் என் மூளை குழம்பி போச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் பார்த்தது, நடந்தது எல்லாமே மறக்க முடியாத ஒரு விஷயம். என் மனசை பாதித்த அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக என் மூளையும் பாதிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் ஒரு விஷயத்தை நான் உணர்ந்தேன். மனிதர்கள் அவங்களாவே பைத்தியம் ஆகிறதில்லை, உருவாக்கப்படுறாங்க.